வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் டாக்டர் டி. இன்றைக்கி காலேஜில் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாம் நடந்தது. ஸோ எக்ஸாம் ரெண்டு டியூட்டி பார்க்க வேண்டியிருந்தது. சூப்பராக ஜாலியாக போச்சு. அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஒய்ஃபும் நம்முடைய குட்டி ஐரினும் வந்து நம்மளை வெல்கம் பண்ணக்கு வந்திருந்தாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நைட்டு நமக்கு மாமாவுக்கு பையனுக்கு ஒரு கல்யாணம் இருந்ததுனால போய் கல்யாண வீட்டில் நல்லா சாப்பிட்டு கிளம்பி வந்துவிட்டோம். இன்றைக்கி எக்ஸாம் டியூட்டியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பசங்க எக்ஸாம் எழுதுனது கொஞ்சமே வருத்தமாகவே இருந்தது. எதுவுமே ரொம்ப எழுதாத மாதிரி இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு இன்டர்னல்ஸை பற்றி அவேர்னஸ் இல்லை. அதனால தான் இந்த ஒரு வீடியோவை நான் க்ரியேட் பண்ணேன். மொத்தம் 3 இன்டர்னலில் 2 பெஸ்ட் எடுப்போம். அப்போ ஒன்றுக்கு 40 மார்க் அப்படின்னா 2க்கும் சேர்த்து 80 மார்க் வரும். அப்போ அவன் வந்து ஒரு எக்ஸாமுக்கு 0, இன்னொரு எக்ஸாமுக்கு வந்து அவன் வந்துட்டு 9, இன்னொரு எக்ஸாமுக்கு அவன் வந்து 8 மார்க் எடுக்கிறான் அப்படின்னா அந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா அவனுக்கு வந்து 17 மார்க்ஸ் வரும். அந்த 17 மார்க்ஸை வந்து நம்ம 8ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா அவனுக்கு வந்து அந்த 80ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா அந்த 80யோடைய ஆவரேஜ் அவனுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ அந்த ஆவரேஜை வந்து நம்ம 20க்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து மல்டிப்ளை வித் 20 பண்ணுறோம். ஸோ அவனுக்கு அப்போ 4.25 சம்திங் தான் மார்க் வரும். இப்படியே இருந்தனாக்கா அவன் வந்து ஸ்கோர் பண்ண முடியாது. ஸோ எம்எஸ் யூனிவர்சிட்டிக்கு கீழே வரக்கூடிய எல்லாருக்குமே இந்த கால்குலேஷன் இப்படி தான் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ண. ஸோ அவ்வளோதான், இந்த டே ரொம்பவே சூப்பராக முடிஞ்சுது. இனி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய், குட் நைட்.